மர்மமாக இருக்குது, எனக்கு புதிராக இருக்குது. விஜய் வந்து நார்மலாக அவர் ஒரு ரொம்ப எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்குன்ற மாதிரி தனக்கு சின்ன உதவி பண்ணவங்கள கூட கவனிப்பார், பார்த்துட்ருப்பார். இப்போ இன்றைக்கி அவர் போஸ்டிங்லாம் கொடுக்குறாங்களா அவங்க கட்சியில், மாவட்ட செயலாளர் அது இதெல்லாம், ஏன் அந்த மக்கள் இயக்கத்தை சார்ந்தவங்களுக்கே அதிகமாக கொடுக்குறாங்கன்னா அதுதான் ஃபார்முலா. நமக்காக 20-30 வருஷம் வேலை செஞ்சுருக்கான், உழைச்சிருக்கான், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், அவனுக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் அப்படியெல்லாம் நன்றி போற்றுகின்ற நல்ல மனிதரான விஜய் ஏன் ராகுல் காந்தியை குறிப்பிட்டு சொல்லலை? ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், ரெண்டு ட்வீட்டையும். இது உங்களுக்கு ஆதரவு. அது மட்டும் இல்லை, ராகுல் காந்தி வந்து கரூரில் அந்த சம்பவம் நடந்த போது வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், கவலைப்படாதீங்கன்னு. இப்போ இப்படி உங்கள் நலனில் உங்கள் மேலே ஒரு பிரியமுள்ள ஒரு தலைவருக்கு நீங்கள் பொது வெளியில் வந்து அக்னாலஜி பண்ணோம்ல, ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம் தேங்க்ஸ்ன்னு. ஐ டோன்ட் நோ வாட் ஹஸ் ஹேப்பன் பர்சனலி. ஃபோன் பண்ணி கூட ராகுல் காந்திக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்கலாம் மறுநாள், எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஸ்டாலினுக்கு நன்றி சொல்கிறீங்க, பொத்தாம் பொதுவாக பட்டும் படாமல் சொன்னவருக்கு. அப்போ பொதுவெளியில் ராகுல் காந்திக்கு நீங்கள் சொல்லணும்ல.